மீனாட்சி அம்மன் ஆலயத்திலே சொக்கநாத பெருமானுடைய ஆலயம், அந்த ஆலயத்தை இடிக்க வேண்டும் என்று வந்த பொழுது கல் திரை எழுப்பி நம்முடைய சொக்கலிங்கனுடைய திருமேனியை குட்டையப்பா பிள்ளையை போல அந்த குடும்பத்தை போல இன்றைக்கு பூர்ணச்சந்திரனுடைய குடும்பம், அவங்க திமுக குடும்பம், ஆனாலும் முருக பக்தர்கள். இந்த முதல் படை வீடு திருப்பரங்குன்றம் மலையின் உச்சியிலே நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்த பிறகும் தீபம் ஏற்ற முடியவில்லையே, அதற்கு இந்த திராவிட மாடல் அரசாங்கம் இத்தகைய அடக்குமுறைகளை கையாளுகிறதே என்று மனம் நொந்து ஒரு ஆர்டிஓ உத்தரவு போட்டு மலை மேல சந்தனக்கூடு விழா நடத்துறீங்க. ஆனா ஒரு நீதிமன்ற உத்தரவு அதை நீங்க அமல்படுத்துறதுக்கு நீங்க தயங்குறீங்க. ஆர்டிஓ உத்தரவு பெருசா, நீதிமன்ற உத்தரவு பெருசா? இதை வெங்கடேசனுக்கு பிடிக்கல, ஏன்னா அவருடைய அரசியல் அது. இது அங்க இருக்கிற விடுதலை சிறுத்தைகளுக்கு பிடிக்கல, இது அங்க இருக்கிற நக்சல் வாஞ்சிநாதனுக்கு பிடிக்கல. அவர்கள் திட்டமிட்டு எஸ்டிபிஐ போன்ற இயக்கம் கேரளாவிலிருந்து எங்க பாலஸ்தீன் அங்க முஸ்லிம்களுக்காக இங்க ஆர்ப்பாட்டம், எங்க சேவ் சிரியா, அதுக்கு இங்க வெங்கடேசன் முன்னால் நிற்பாரு. ஏன் பூர்ணச்சந்திரன் நீங்க பேசல? தமிழ் தெரு மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் இந்து மக்கள் கட்சி தலைவர் திரு அர்ஜுன் சம்பத் அவர்கள். வணக்கம் சார். தமிழ் தெரு நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள், வாழ்த்துக்கள். உங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். திருப்பரங்குன்றத்துல மறுபடியும் நீதிமன்றம் திமுக கூட்டு வச்சுட்டே இருக்கு. இன்னைக்கு தீபம் ஏற்றலாம் அப்படின்னு மறுபடியும் நல்லா ஆணித்தனமா ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. இதை பத்தி என்னங்க சார் நினைக்கிறீங்க? இன்று நீதி நிலைநாட்டப்பட்டிருக்கிறது. சென்னை உயர்நீதிமன்றம் மதுரை கிளை நீதிபதி திரு GR சுவாமிநாதன் அவர்கள் திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் தீபத்தூணில் தீபம் ஏற்றுவதற்கு தீர்ப்பு கொடுத்தார். இந்த தீபத்தூணிலே தீபம் ஏற்றிட வேண்டும் என்பதற்காக திருப்பரங்குன்றம் மலை முருகனின் முதல் படை வீடு, குந்திருக்கும் இடமெல்லாம் குமரன் இருப்பான், அந்த முருகனுடைய அந்த புனித தலத்தை காப்பாற்ற வேண்டும் என்கிற போராட்டம் ஒரு 100 ஆண்டு காலமாக நடைபெற்று வருகிறது. மாலிகாபூர் படையெடுப்பு அந்த காலகட்டத்திலே மதுரை பாண்டிய மன்னர்கள் தோற்கடிக்கப்பட்டு கொல்லப்பட்டு சுல்தான்களின் ஆட்சி ஏற்பட்டது 13ஆம் நூற்றாண்டிலே. அதனைத் தொடர்ந்து மதுரை அங்கே இஸ்லாமியர்களுடைய ஆட்சி, சுல்தான்களின் ஆட்சி நடைபெற்றது. ஜிசியா வரி விதிக்கப்பட்டது, கோயில்கள் இடிக்கப்பட்டது, நம்முடைய திருப்பரங்குன்றம் கோயிலும் தாக்கப்பட்டது. அந்த நேரத்திலே கோயிலை காப்பாற்ற வேண்டும் என்கின்ற பக்தர்களுடைய போராட்டம் எத்தகையதாக இருந்தது என்பதற்கு ஒரு உதாரணம் குட்டையப்பா பிள்ளை என்று சொல்லக்கூடிய ஒருவர். அவர் கோபுரத்தின் மேலே ஏறி நின்று அதிலே இருந்து கீழே விழுந்து தன்னுடைய உயிரை மாய்த்துக் கொள்கிறார். இன்னைக்கும் குட்டையப்பா பிள்ளையுடைய குடும்பம் அங்கே வசித்துக் கொண்டிருக்கிறது. ஒரு தெருவுக்கு திருப்பரங்குன்றத்திலே குட்டையப்பா பிள்ளை தெரு இருக்கிறது. அந்த சகோதரர்கள் செய்த தியாகத்தை கௌரவிக்கக்கூடிய வகையிலே இன்றைக்கும் கோயில் நடைமுறைகளிலே அவர்களுக்கான மரியாதைகள் இருந்து கொண்டிருக்கிறது. மீனாட்சி அம்மன் ஆலயத்திலே சொக்கநாத பெருமானுடைய ஆலயம், அந்த ஆலயத்தை இடிக்க வேண்டும் என்று வந்த பொழுது கல் திரை எழுப்பி நம்முடைய சொக்கலிங்கனுடைய திருமேனியை பாதுகாக்கிறார்கள். முன்னாடி ஒரு லிங்கத்தை வச்சுட்டு போயிடுறாங்க. இதெல்லாம் மாலிகாபூர் படையெடுப்பின் போது நடந்தது. இன்னைக்கு நீங்க போனீங்கன்னா கோயில்ல பார்க்கலாம். அந்த முன்னாடி இருந்த லிங்கத்தை, உருவ வழிபாட்டை எதிர்க்கின்ற அவர்கள் அந்த லிங்கத்தை உடைத்து விட்டு போய்விடுகிறார்கள், கொள்ளையடித்து விட்டு போய்விடுகிறார்கள். அதன் பிறகு மதுரையை மீட்பதற்காக மதுரையிலே நம்முடைய தமிழர்களை, கோபுரத்தை, கோயிலை, பண்பாட்டை, கலாச்சாரத்தை, பாண்டிய மன்னனுடைய அரசை மீண்டும் ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக விஜயநகர சாம்ராஜ்யத்தினுடைய அந்த மன்னர் மதுரையை மீட்பதற்காக வீர கம்பண்ணன் தலைமையிலே வந்து சுல்தான்களோடு போரிட்டு சுல்தான்களை தோற்கடித்து, கடைசி சுல்தான் சிக்கந்தர், அந்த சிக்கந்தரை அவர்கள் தோற்கடித்து கொன்று, அவங்க சொல்றாங்க இல்லையா, மலை மேல பதுங்கி இருந்தாங்க பண்ணாங்க சொல்லி. ஆனா அந்த சிக்கந்தரை அவங்க கோரிப்பாளையம்ங்கிற இடத்துல அவருடைய அந்த அடக்கத்தலம் இன்னைக்கு அங்கதான் இருக்குது, புரியுதுங்களா? ஆனா இப்ப இவங்க வேணும்னா மலை மேல ஆக்கிரமிக்கிறாங்க. ஆக குட்டையப்பா பிள்ளையை போல அந்த குடும்பத்தை போல இன்றைக்கு பூர்ணச்சந்திரனுடைய குடும்பம், அவங்க திமுக குடும்பம், ஆனாலும் முருக பக்தர்கள். இந்த முதல் படை வீடு திருப்பரங்குன்றம் மலையின் உச்சியிலே நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்த பிறகும் தீபம் ஏற்ற முடியவில்லையே, அதற்கு இந்த திராவிட மாடல் அரசாங்கம் இத்தகைய அடக்குமுறைகளை கையாளுகிறதே என்று மனம் நொந்து தனக்குத்தானே தீயிட்டு கொண்டு தன்னுடைய உணர்வை வெளிப்படுத்தி இருக்கிறார் பூர்ணச்சந்திரன் குடும்பம். இன்னைக்கு இந்த 2 நீதிபதிகள் அடங்கிய அமர்வு மதுரை உயர்நீதிமன்றம் இன்றைக்கு இந்த தீர்ப்பை
நம்முடைய ஜிஆர் சுவாமிநாதன் நீதியரசர் கொடுத்த அந்த தீர்ப்பை இன்றைக்கு தீபம் ஏற்றலாம். அது நில அளவை கல் அல்ல, தீபத்தூண் தான். அது தீபத்தூண் தான். அங்க கோயில் நிர்வாகமே போய் தீபம் ஏற்றலாம். ஒருவேளை கோவில் நிர்வாகம் தீபம் ஏற்றலன்னா மனுதாரர் போய் தீபம் ஏற்றலாங்கிற அந்த தீர்ப்பை உறுதி செய்திருக்கிறார்கள். அது சிக்கந்தர் மலை அல்ல, திருப்பரங்குன்றம் மலைதான் என்பதையெல்லாம் இன்றைக்கு உறுதி செய்திருக்கிறார்கள். இதன் மூலம் பூர்ணச்சந்திரனுடைய அந்த தியாகம், அவருடைய உணர்வு மதிக்கப்பட்டிருக்கிறது. இனிமேலாவது இந்த திராவிட மாடல் அரசாங்கம் மேலும் மேலும் நாங்கள் மேல்முறையீடு செய்கிறோம் என்று அவங்க தொந்தரவு பண்ணாம தீபம் ஏற்ற வேண்டும். அதுதான் இன்னைக்கு ரொம்ப முக்கியமானது. ஒரு ஆர்டிஓ உத்தரவு போட்டு மலை மேல சந்தனக்கூடு விழா நடத்துறீங்க, ஆனா ஒரு நீதிமன்ற உத்தரவு அதை நீங்க அமல்படுத்துறதுக்கு நீங்க தயங்குறீங்களே. ஆர்டிஓ உத்தரவு பெருசா, நீதிமன்ற உத்தரவு பெருசா? இந்த 144 தடை உத்தரவு என்கிற ஒரு அதிகாரத்தை கையிலே வைத்துக்கொண்டு நீதிமன்ற தீர்ப்பை அமல்படுத்த மாட்டோம் என்று ஒரு அரசியல் செய்வது எந்த வகையிலே நியாயம்? நாம யாரும் அங்க தர்கா அந்த வழிபாட்டை நம்ம எதிர்க்கல. இன்னும் சொல்ல போனா தர்கா வழிபாட்டுக்கு அதிகமா போறவங்க இந்துக்கள் தான் போறாங்க. அது நாகூர் தர்காவாக இருந்தாலும் சரி, வேற எங்க தர்காவாக இருந்தாலும் சரி, அங்கே இந்து முஸ்லீம் ஒற்றுமை நல்லிணக்கம் நல்லா தான் இருக்குது. இந்த எந்திரங்கட்டெல்லாம். ஆனால் நம்முடைய அங்கே இருக்கக்கூடிய கம்யூனிஸ்டுகள், திராவிடர் கழகத்தை சார்ந்தவர்கள், விடுதலை சிறுத்தைகள், இவர்கள்தான் இதை ஒரு வேலையாக வைத்துக்கொண்டு இந்து முஸ்லீம் ஒற்றுமையை சீர்குலைக்க வேண்டும், மத ரீதியான பதட்டத்தை உருவாக்க வேண்டும் என்பதற்காக இன்றைக்கு திட்டமிட்டு இந்த வேலையை, இந்த அரசாங்கத்தை, அதிகாரத்தை கையிலே வைத்துக்கொண்டு அவர்கள் இந்த வேலையை செய்கிறாங்க. இந்துக்களோ தமிழர்களோ அங்கே இருக்கக்கூடிய முருக பக்தர்களோ யாரும் தர்காக்கு எதிர்ப்பு இல்லை, சந்தனக்கூடுக்கு எதிர்ப்பு இல்லை. ஆனா ஒருதலை பட்சமாக நம்முடைய உரிமைகள் பறிபோகிறது. அறநிலையத்துறையை பயன்படுத்திய நீதிமன்ற தீர்ப்பை அமல்படுத்த மாட்டோம் என்று சொல்லுவது இது ரொம்ப தப்பான ஒரு அணுகுமுறை. ஒரு மதவாத அரசியலை கையிலே எடுக்கிறார்கள். அப்பாவி இஸ்லாமியர்களை ஏமாற்றுகிறார்கள், மதவாதிகளாக மாற்றுகிறார்கள். அது கம்யூனிஸ்ட்காரனோட வேலை. முஸ்லீம் அவங்க அளவில் அவங்க நல்லா தான் இருக்கிறாங்க. தமிழர்களோடு ஒன்றுபட்டு வாழ தயாராக இருக்கிறார்கள். நாங்கள் தர்காவுக்கு போவோம், அவங்க கோயிலுக்கு வருவாங்க, அதெல்லாம் நல்லா தான் நடக்குது. ஆனால் இதை வெங்கடேசனுக்கு பிடிக்கல. ஏன்னா அவருடைய அரசியல் அது. இது அங்க இருக்கிற விடுதலை சிறுத்தைகளுக்கு பிடிக்கல. இது அங்க இருக்கிற நக்சல் வாஞ்சிநாதனுக்கு பிடிக்கல. அவர்கள் திட்டமிட்டு எஸ்டிபிஐ போன்ற இயக்கம் கேரளாவிலிருந்து ஆட்டை தோளில் போட்டு வர்றாங்க. நாம் நீங்க ரம்ஜான் நோன்பு நாமெல்லாம் எவ்வளவு மரியாதை கொடுக்கணும். அது மாதிரி பாதர யாத்திரையாக முருக பக்தர்கள், நீங்க முருகனுக்கு மாலை போட்டு வர்றாங்கல்ல, தைப்பூசத்துக்கு நடந்து யாராவது கறிபுடி சாப்பிடுவாங்களா? அங்க ஒருத்தன் கறி சாப்பிட்றான்னா எப்பேற்பட்ட ஒரு குறுக்கு புத்தி, கெட்ட எண்ணம் இல்லைங்களா? உங்களோட என்ன இந்துக்கள் கெடா வெட்டுறீங்க? கெடா வெட்டுற இடத்துல கெடா வெட்டுறோம். நாங்க விரதம் இருந்து வர்றோம், எங்க விரதத்துக்கு ஒரு மரியாதை கொடுக்கூடாதா? இதை என்ன, இதை உடனே மத நம்பிக்கை பிரச்சனை, இது முஸ்லீம் எங்க வந்தது? இதெல்லாம் அங்க இருக்கிற அந்த உள்ளூர்காரங்க, அவங்க அந்த பழனியாண்டவர் கோயில் வீதியில் இருக்கிறாங்க, திருப்பரங்குன்றம் உள்ளூர் மக்கள், ஊர் நிர்வாகம், அவங்க தீபம் ஏத்தணுங்கிறாங்க. அந்த மக்கள் தினசரி கோலமிட்டு தீபமேற்றி வைத்து சேவல் கொடி கட்டி அங்க அந்த வழிபாட்டை செய்து கொண்டிருக்கிறார்கள். கோரிக்கை அவர்கள் வலியுறுத்தி கொண்டிருக்கிறார்கள். இவன் வெளியூர்ல இருந்து அங்கிருந்து யாரையோ கம்யூனிஸ்ட்காரனை கூப்பிட்டு முஸ்லிம் மதவெறியர்கள், தடை செய்யப்பட்ட இயக்கத்தை சார்ந்தவர்கள், அவங்களையெல்லாம் கொண்டு இங்கே இந்து முஸ்லீம் ஒற்றுமையை சீர்குலைக்கக்கூடிய பதட்டத்தை ஏற்படுத்தி அதன் மூலமாக இஸ்லாமியர்களுடைய ஓட்டை வாங்கிவிட வேண்டும் என்கிற இதுக்கெல்லாம் இஸ்லாமியனும் படியாக மாட்டான். எத்தனை நாள் தான் ஏமாத்துவ திமுக கார இஸ்லாமியனு? சார், அப்படின்னா ஆடு பலி கொடுக்க வந்தவங்க இந்த ஒரு முஸ்லீம் இல்லை அப்படிங்கிறீங்களா? ஆடு பலி கொடுக்க வந்தவங்க எஸ்டிபி காரங்க, அந்த ஒரு முஸ்லீம் கிடையாது. அவன் அந்த ஒரு முஸ்லீம் கிடையாது, கேரளால இருந்து வந்தவங்க. இப்ப என்ன பண்றாங்கன்னா ஒரு நெருக்கடி உருவாக்குறாங்க. உள்ளூர் முஸ்லீம் எல்லாம் அதுல அந்த ஜமாத் மூலமா அவங்க அதுல இந்த கம்யூனிஸ்ட்காரங்க எடுக்கிறது தான். முஸ்லீம்கள் நம்ம கூட ஒன்னா வாடுவான், கம்யூனிஸ்ட்கார விட மாட்டான். அவனுக்கு பொறுக்காது. அவனுக்கு ஒட்டுமொத்த முஸ்லீம்களுடைய ஓட்டையும் சொல்லி வாங்கியிருந்தோம். நீங்க இந்த கம்யூனிஸ்டுகளும் இந்த திராவிடர் கழகமும் இந்த விடுதலை சிறுத்தைகளும் இருக்கின்ற வரை நீங்க மத நல்லிணக்கம் அது சீர்குலைந்து தான் போகும். அவங்க ஒருதலை பட்சமா முருக பக்தர்களுக்கு எதிரான நடவடிக்கைகளை தொடர்ந்து அங்கே செய்து கொண்டிருக்கிறார். இதுதான் அந்த பிரச்சனை. அதுக்கு நீதிமன்றம் முற்றுப்புள்ளி வைத்திருக்கிறது. ஒரு 100 ஆண்டு கால பிரச்சனைக்கு இன்னைக்கு நீதிமன்றம் நல்ல தீர்ப்பை கொடுத்திருக்கிறது. அந்த ஜிஆர் சுவாமிநாதனுடைய தீர்ப்பை இன்றைக்கு
இந்த டபுள் பெஞ்ச் நீதிமன்றமும் உறுதி செய்திருக்கிறது. பூர்ணச்சந்திரன் அவர் என்ன திமுக காரர், அந்த குடும்பத்தை சார்ந்தவர் இல்லையா? அதுக்கு ஒரு இரங்கல் கூட தெரிவிக்கலீங்க. ஒரு அங்க வந்து துக்கம் கூட விசாரிக்கல. கள்ளச்சாராயத்துல செத்தான்னு வச்சுக்கங்க, ஓடி போறான், பாக்குறான், ஆறுதல் சொல்றான், பணம் 10 லட்ச ரூபா கொடுக்குறான். கரூர் நெரிசல் சார் போறாங்க, பாக்குறாங்க, பணம் கொடுக்குறான், 20 லட்ச ரூபா கொடுக்குறான் இல்லைங்களா? இதுல நீங்க பாத்தீங்கன்னா திமுக குடும்பத்தை சேர்ந்தவன், திமுக தலைவர், அந்த உள்ளூர் மந்திரி, ஏன் அரசு நிர்வாகமே ஒரு ஆட்சித்தலைவர் கூட வரல, ஒரு ஆர்டிஓ வரல, வெங்கடேசன் அவரும் ஒன்றும் இரங்கல் தெரிவிக்கலையே. இது எப்பேற்பட்ட ஒரு கெட்ட எண்ணம் இவங்களுக்கெல்லாம். எவ்வளவு பாரம்பரியம். எங்கேயோ இருக்கக்கூடிய எங்க பாலஸ்தீன், அங்க வந்து முஸ்லிம்களுக்காக இங்க ஆர்ப்பாட்டம், புரியுதுங்களா? எங்கேயோ சேவ் சிரியா, அதுக்கு இங்க வெங்கடேசன் முன்னால் நிற்பாரு. ஏன் பூர்ணச்சந்திரனுக்கு நீங்க பேசல? இன்னைக்கு நீதிமன்றம் பேசி இருக்கிறது, நீதி நிலைநாட்டப்பட்டிருக்கிறது. நாங்கள் உண்மையிலேயே இனிமேலாவது இந்த நீதிமன்ற தீர்ப்பை அமல்படுத்துங்கள். மலை அது அது வந்து முருகனுடைய முதல் படை வீடு. நீங்க அந்த இடத்துல போய் நீங்க இப்படி ஒரு ஆக்கிரமிப்பு பண்றது, தொடர்ந்து ஆக்கிரமிப்புகளை விரிவுபடுத்துவது. இப்ப பாத்தீங்கன்னா மலை மேல இருக்கக்கூடிய சுனைகளை ஆக்கிரமிக்கிறார்கள், புனித தீர்த்தங்களை. நான் நேர போனேன், மலை மேல இருக்கிற தீர்த்தங்களை ஆக்கிரமிக்கிறார்கள். அங்க சமணர் குகைகள் இருக்குது. உடனே சமணர்களுக்கு இந்த மலை சொந்தம், ஆமா சொந்தமா இருக்கட்டும். அதையே போய் நீ பச்சை பெயிண்ட் அடிக்கிற. நாங்க புகார் கொடுத்துருக்கிறோம், எஃப்ஐஆர் போட்டிருக்கேன், என்ன நடவடிக்கை எடுத்திருக்கேன். அது மட்டுமல்ல, மலை மேல கள்ளத்தி மரம் இருக்குது, கள்ளத்தி மரம் ஸ்தல விருட்சம். உடனே கள்ளத்தி மரம் ஸ்தல விருட்சம் கீழே தான் இருக்குது, கீழையும் இருக்குது மேலையும் இருக்குது. மேல காசி விஸ்வநாதர் கோயில் இருக்குது, அங்க கள்ளத்தி மரம் இருக்குது. அந்த மரத்து மேல கொண்டு வந்து பிறக்குடி கட்டுறையே, என்ன நியாயம் அது? ஏன் தர்காக்குள்ள கட்டு? இது கம்யூனிஸ்ட்கார ஆதரவு. சொனைகளை ஆக்கிரமிக்கிறாங்க. ரொம்ப புனிதமான மலை சார். மலை மேல அங்க விஸ்வநாதர் கோயில், அங்கே விசாலாட்சி சந்நிதி, அங்க பக்கத்திலேயே சுனை இருக்குது. அந்த இடத்துல நக்கீரரும் நம்முடைய மச்சமுனி இவங்கெல்லாம் தவம் இயற்றி இருக்கிறார்கள். நீங்க போனீங்கன்னா அங்க மீன்கள் இருக்கும், மச்சமுனியை தரிசனம் பண்ணாதீங்க. அவ்வளவு வேணும். அந்த இடத்தையெல்லாம் வந்து நீங்க ஆக்கிரமிக்கிறது எந்த வகையில நியாயம்? மலை மேல கொண்டு வந்து புதிதாக 2000 பணங்களை புதைச்சாங்க, 80களில் பணங்களை புதைச்சாங்க. முதல்ல வந்து ஒரு 5 பணங்கள் தான் புதைக்கப்பட்டதா சொன்னாங்க. இப்ப பார்த்தா 9 இடத்துல புதுசா உருவாக்கி. அது ஆக்கிரமிப்பு தானே? ஆக்கிரமிப்பு தானே. அது புதித அடையாளங்களை நீங்க எப்படி அங்க ஏற்படுத்தலாம்? இது தவறு இல்லையா? தீபத்தூண் என்பது இன்னைக்கு வந்து அது கோயிலுக்கு தான் சொந்தம்னு நிலைநாட்டப்பட்டிருக்கு. அங்க அது வந்து தர்கால இருந்து 100 மீட்டர் தள்ளி இருக்குதுங்க. இங்க தீபம் ஏற்றினா ஒரு காலத்துல அமைதி குழு கூட்டத்திலே கலந்து கொண்டு அவங்க கையெழுத்தே போட்டு கொடுத்தாங்க, தீபத்தூண்ல தீபம் ஏற்றுறதுல எங்களுக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லைன்ட்டாங்க. இது வேணும்னு விடுதலை சிறுத்தைகளும் கம்யூனிஸ்டுகளும் எஸ்டிபி போன்ற தடை இந்த எஸ்டிபி போன்ற அமைப்புகள் அந்த காலத்துல அந்த காலத்துல நீங்க பாத்தீங்கன்னா மலை மேல எஃப்ஐஆர் இருக்கு, நல்லா தெரிஞ்சுக்குங்க. மலை மீது இவர்கள் குண்டுவெடிப்பு சோதனை நடத்தி கைது செய்யப்பட்டார்கள். எஃப்ஐஆர் போட்டு அவங்களை கைது செஞ்சாங்க. கைது செஞ்ச அந்த போலீஸ் இன்ஸ்பெக்டர் இருக்கார் இல்லையா, அவருக்கு கொலை மிரட்டல், அவருக்கு பிஎஸ்ஓ போட்டாங்க. இந்த சம்பவம் நடந்திருக்குது திருப்பரங்குன்றம் மலை மேல. திருப்பரங்குன்றம் மலை மேல பாகிஸ்தான் கூட ஏத்துனாங்க, வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இதுக்கெல்லாம் என்ன பதில் சொல்ல போறானுங்க? இதெல்லாம் இல்ல. இப்ப வந்து என்ன சொல்றாங்கன்னா, அர்ஜுன் சம்பத் வந்து அங்க கள ஆய்வு பண்ணிட்டு வந்து பொய் சொல்றாருங்கிறாரு. நான் எஃப்ஐஆர் நம்பரோட கொடுக்கிட்டா? வெவ்வேறு காலகட்டங்களிலே அங்கே புதிய ஆக்கிரமிப்புகள் ஏற்பட்டிருக்கிறது. அங்கே ஒரு தேச விரோத செயல்களை செய்யக்கூடியதற்கு அந்த தர்காவை தப்பா பயன்படுத்தினா இஸ்லாமிய மத அடிப்படைவாத அமைப்புகள். இதையெல்லாம் தடுக்கணும், பண்ணணும் தான் எங்களுடைய கோரிக்கை. எங்களுக்கும் முஸ்லீம்களுக்கு என்னங்க தகராறு? இது வேணும்னே இந்த கம்யூனிஸ்டுக்காரன், அப்புறம் இந்த திராவிட மாடல், இவங்க வந்து ரொம்ப தப்பு பண்றாங்க. இன்னைக்கு நீதிமன்றம் அதை தெளிவுபடுத்தி இருக்கிறது. நீதிமன்ற தீர்ப்பு அமல்படுத்தி போக வேண்டியதானே, உனக்கு என்ன கஷ்டம்? ஆகவே இந்த தீர்ப்பு வரவேற்கிறோம். பூர்ணச்சந்திரனுடைய அந்த நோக்கம், அந்த குழந்தை பூர்ணச்சந்திரனுடைய மகன் அந்த தீபத்தூணை வரைஞ்சு காட்டுறான். எங்க அப்பா இதுக்காக தான் இருந்தார். மகனே கண்ணீர் வடிக்காதே, இதோ நீதிமன்றம் நமக்கு நீதி வழங்கி இருக்கிறது, நிச்சயம் தீபம் அங்கே ஏற்றப்படும். இந்த தீர்ப்பை வரவேற்கிறேன். இவ்வளவு நேரம் உங்க கருத்தை பகிர்ந்துக்கிட்டதுக்கு நன்றி சார். நன்றி.